அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் யமன் கணக்கு அப்படின்ற தலைப்பில் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். யாரை பற்றியும் தெளிவாக தெரியாமல் நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தாராம். அவர்கிட்ட நிறைய பணம், நகைகள், வயல்வெளி, வீடு எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாமே இருந்தாலும் ரொம்ப நாளாகவே அவர் மனசில் ஒரு சின்ன குறை இருந்துகிட்டே தான் இருந்துதான். அது என்னன்னா, அவருக்கு ஒரு அன்னதான சத்திரம் கட்டணும்னு ஆசை. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போகிறதுக்கு நடந்து தான் போவாங்க. அப்படி நடந்து களைப்படைகிற வழிபோக்கர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கும் உதவணும்னு தான் அந்த காலத்தில் அன்னதான சத்திரம் அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்னதான சத்திரத்தை தானும் கட்டணும் அப்படின்னு தான் இந்த செல்வந்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஒரு பெரிய அன்னதான சத்திரம் கட்டிட்டாரு. அதில் தினமும் 2000-3000 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வென்டிலேஷன்லாம் கிடையாது. அதனால் திறந்த வெளியில் வச்சு தான் சாப்பாடு தயார் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது மேலே வானத்தில் ஒரு கருடன் ஒரு பாம்பை தூக்கிட்டு போச்சான். அந்த பாம்பு கருடன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்ததால் அது வாயிலிருந்து விஷம் கக்கிற நிலைமையில ஆச்சு. கீழே பார்த்தா அன்னதான சத்திரத்து சாப்பாடு தயாராகிட்டு இருந்தது. அதனால் அந்த பாம்பு தன்னோட விஷத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுது. ஆனால் முடியாமல் அந்த சமையல் பதார்த்தத்தில் ஒரு துளி விழுந்துடுச்சு. ஒரு துளியாக இருந்தாலும் விஷம்தானங்க. அதனால் அந்த அன்னதான சத்திரத்தில் முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் அந்த சத்திரத்தோட உரிமையாளர் ரொம்ப கவலையாயிடுறாரு. எவ்வளவு கவனமாக இருந்தும் இப்படி ஆகிடுச்சு, நாம் நல்லது செய்யலாம் தானே நினச்சோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு கொஞ்ச நாள் அந்த சத்திரத்தை மூடி வச்சிடுறாரு. இப்போது அங்கே அந்த இறந்த 300 பேரும் யமலோகம் போகிறாங்க. யமனும் சித்திரகுப்தனும் அவங்களோட பாவ புண்ணிய கணக்கை தீக்கணும். சித்திரகுப்தன் யமனை பார்த்து கேட்குறாரு, யமதர்மராஜா, இந்த 300 பேர் இறந்ததுக்கு அந்த சாப்பாடு தான் காரணம். இந்த பாவ கணக்கை நான் யார் மேலே எழுதுறது? இறந்து போன இவங்க தலையில் எழுதுறதா, இல்லை சாப்பாடு போட்ட அந்த சத்திர உரிமையாளர் தலையில் எழுதுறதா, அப்படி இல்லைன்னா அந்த விஷ பாம்பு தலை மேலே எழுதுறதா, இல்லை பாம்பை தூக்கிட்டு போன கருட மேலையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு யமதர்மராஜர் சொல்றாரு, கொஞ்ச நாள் பொறு சித்திரகுப்தா, நான் உனக்கு அந்த பாவ கணக்கை யார் மேலே எழுதுறதுன்னு சொல்றேன் அப்படின்னு. சரின்னு சித்திரகுப்தனும் அமைதியாயிடுறாரு. இப்போ இங்க பூலோகத்துல அந்த சத்திர உரிமையாளர் என்ன செய்யறாரு, இனி இந்த சத்திரத்துல செய்யற சாப்பாடை நாம தான் முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா ஒருவேளை அந்த சாப்பாட்டுல ஏதாவது இருந்தா நமக்கு தானே அந்த பாதிப்பு வரும், வேற யாருக்கும் எதுவும் ஆகாது இல்லையா? இனிமே எந்த தவறுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு முடிவு பண்ணுறாரு. பழையபடி அன்னதான சத்திரம் திறந்தது. தினமும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அப்பப்போ யமலோகத்தில் சித்திரகுப்தன் யமன் கிட்ட போயிட்டு இந்த பாவ கணக்கை யார் மேலே எழுதுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். யம தர்மராஜரும் கொஞ்ச நாள் பொறு சித்திரகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். இதனால் இந்த பாவ கணக்கு நிலுவையிலேயே இருந்துதான். இப்படியே 2-3 வருஷம் போயிடுச்சு. ஒரு நாள் 10-15 ஞானிங்க அந்த ஊருக்கு வந்தாங்க. அங்கே கோவில் வாசலில் உட்காந்து ஒரு பாட்டி இழந்த பழம் வித்துட்டு இருந்தாங்க. இவங்க அந்த பாட்டி கிட்ட போய், பாட்டி, இங்கே ஏதாவது ஒரு அன்னதான சத்திரம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பாட்டியும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு ஒரு வழியை காட்டி, அந்த பக்கமாக போனால் ஒரு அன்னதான சத்திரம் இருக்குது, அங்கே ஒரு பணக்காரர் நிறைய பேருக்கு தினமும் சாப்பாடு போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எல்லா ஞானிகளும் இந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதில் கடைசியாக போகிற ஞானியை கூப்பிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் போகிறீங்க, ஆனால் எல்லாரும் உயிரோடு திரும்பி வருவீங்களா அப்படின்னு. உடனே அந்த ஞானி, ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே எந்த பதிலும் சொல்லாமல் அன்னதான சத்திரத்தை நோக்கி போயிடுறாரு. அதே நேரம் அங்கே யமலோகத்தில் யமதர்மராஜா உடனே சித்திரகுப்தரை வர சொல்கிறாரு.
அவர் வந்ததும் இத்தனை நாளாக அந்த 300 பேர் இறந்ததுக்கு பாவ கணக்கை யார் மேலே எழுதணும் அப்படின்னு கேட்டிய சித்திரகுப்தா, அதோ அந்த கோவில் வாசலில் உட்காந்துருக்காங்களே அந்த பாட்டி தலை மேலே எழுது அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவிர திரும்ப திரும்ப நாம் சொல்லி குத்தி காட்டக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு தவறு நடந்துடுச்சுன்னா அந்த தவறு எதனால் நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தர் மேலே வீணாக பழி போடக்கூடாது. அதே மாதிரி நாம் செய்யாத தவறுக்கு ஒருத்தர் நம்மளை குற்றம் சொன்னால் அந்த பாவம் நம்மளை சேராது. அதுக்காக நம்ம வருத்தப்படணும்னு அவசியமும் இல்லை. அதனால் நம்ம செய்யாத தவறுக்கு நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா இனிமே நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.